விதிவிலக்கு. ஸோ ட்ரெயினில் 100 பேர் தான் ஏற முடியும்னா 100 பேர் சீட்டு தான் டிக்கெட்டு தான் கொடுக்கணும். அந்த 100 பேருக்கு மேலே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் மக்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு சிஆர்பிஎஃப் செக்கிங் இருக்கணும், அந்த அளவுக்கு சிஆர்பிஎஃபோட ஃபோர்ஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். டிக்கெட்டை வாங்கின பிறகு டைரெக்டாக அவங்க ட்ரெயினில் போய் எங்கே உட்காரணுது அவங்க சீட்டு கரெக்டாக கைட் பண்ணி உள்ளே அனுப்ப வேண்டியது இந்தியன் ரயில்வேயோட வேலை. ஸோ இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இந்தியன் ரயில்வேல டிராவல் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அப்போ எதுக்கு இந்தியன் ரயில்வேவை ரன் பண்ணுறீங்க? க்ளோஸ் பண்ணுங்க. உங்களால் ரன் பண்ண முடியல, உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா பிரைவேட்டுக்கு கொடுங்க. பிரைவேட் கம்பெனி வந்து கண்டிப்பாக இன்னைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்களே. இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் கிளாஸில் உங்களுக்கு ஹோட்டல் ஓப்பன் பண்ண முடியுது, ஸ்டேயிங் கிளாஸ் ஓப்பன் பண்ண முடியுது, பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி ஒரு ஹைடெக் முறையில் நீங்கள் நடத்துறீங்க. 1 ஹவருக்கு வந்து 700 rupees சார்ஜ் பண்ணுறீங்க, 1 ஹவருக்கு வந்து 300 rupees சார்ஜ் பண்ணுறீங்க. இதே மெத்தடை இந்தியா